ஹலோ மக்களே, வெல்கம் டு மாதேஸ்வர அசோக் சேனல். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்திருக்காமனு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஓகே, நமக்கு யாருக்குமே இந்த கேம் நம்ம விளாட்றோன்னு தெரியாதே அப்படின்றது கொண்டிருக்காக தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னடா இன்றைக்கி ரொம்ப ஜேம் ஆகுது. ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து என்னோட வந்து ஃபீஃபா கேம் நான் அப்பப்போ விளாடுவேன். அது ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இப்போ உங்களுக்குலாம் காட்ட போகிறேன். என் ஐடி பார்த்துக்கோங்க. யாராச்சும் என் கூட ப்ளே பண்ணணும்னா மறக்காமல் கீழே கொடுத்துட்டு கமெண்ட்டில் ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் தாராளமாக அக்செப்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து டீம் ஆஃப் தி சீசன், அதுக்கப்புறம் யூசிஎல் ரோட் டு ஃபைனல்ஸ், மிஸ்ட்ரி சயின்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா புதுசாக வந்த பிளேயருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்ட்ரி சயின்ஸ்னால் நம்ம டெய்லியும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி லாகின் பண்ணாலே போதும், நமக்கு இந்த மாதிரி பிளேயர் கிடைப்பாங்க. இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டேன். நாளைக்கு இந்த பாருங்கள், இன்றைக்கான பிளேயர் இது தான். யாராச்சும் இன்னும் ஓப்பன் பண்ணலன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கான பிளேயர் வந்து 90 CF இருக்காங்க, 90 CB இருக்காங்க. ஓகேவா? ஒரு யூசிஎல் ஒரு இந்த பிளேயரு இந்த பிளேயரு, அதுக்கப்புறம் MLC பிளேயரு. ஐயோ, அந்த பிளேயர் நேம் கூட நமக்கு வாயில் வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட காசு அதுக்கப்புறம் டைமண்ட்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது நம்மகிட்ட. இப்போ நம்ம கிளப்புக்குள்ளே போயிடலாம். கிளப் ஜிலுக்கு பார்த்தீங்களா, என்கிட்ட யார் இருக்கான்னு ஒரு பிரம்மாண்டமான டீம் வச்சுருக்காங்க என்கிட்ட. இந்த பாருங்கள், இதில் வந்து 94 RW வில்லியம்ஸ். இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு வாயில் வராது. ஆனால் நம்மளால் வந்து அதை வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேன் பேஸ்டர் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க வந்து 95 ஓவியாட் பிளேயரு, ST. அவங்க வந்து ஒரு ஐகான் பிளேயரு. அவங்கள வந்து அப்கிரேட் பண்ணி 94க்கு வாங்கினேன், 93க்கு வாங்கினேன். அவங்கள வந்து 94 95க்கு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேன் சொல்லவே தேவையில்ல, இவங்களை அப்கிரேடும் பண்ண முடியல. நானே ஒரு நம்பிக்கையில் தான் அப்கிரேட் பண்ணுவேன். மேட்ச்டோனை வச்சு தான் அப்கிரேட் பண்ணுவேன். பார்த்தா இந்த கேன் வந்து மறக்காமல் இதை கொஞ்சம் எனக்கு வந்து புரிய வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த டொயோட்டாஸ் பிளேயர்லாம் வந்து ரேங்க் அப் பண்ண முடியாதா மேட்ச்டோனா வச்சு அப்படின்னு மறக்காமல் ஞாபகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் RMக்கு நம்மகிட்ட 92 மேட்ச்மேனா. ஐயோ, அதெல்லாம் வாயிலே வர மாட்டேங்குது. தப்பாக படிச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக தப்புன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் 92 ஓவியாட் பிளேயர் என்கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவன் தான் 93ல் வாங்கி இவனையும் நான் வந்து 95 அளவுக்கு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பெரிய குத்தமாயிடுச்சு. என்ன பண்ணணும்னு நீங்களே கேளுங்களேன். கேனு ஆக்சுவலி இந்த கேனு வேன் பேஸ்டர் இவங்களுக்கு பதிலாக வந்து நான் இது வச்சுருந்தேன், ஹார்லேண்ட், அதுக்கப்புறம் பென்ஸா வச்சுருந்தேன். ஆக்சுவலி இந்த பிளேயர்ஸு என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய குத்தமாகி போச்சு. என்னமோ ஒரு இதில் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் 95 மேலே இருக்க ஓவியாட் பிளேயர்ஸை நீங்கள் இதில் போட்டு எடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி போட்டு எடுத்தேன். பார்த்தா ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா 90க்கு மேலே வரும், 99 வரைக்கும் இருக்குது. லக்கில் ஏதாச்சும் 98 99 அந்த மாதிரி கிடச்சிரும் நினச்சி போட்டேன். ஏன்னா வீடியோலாம் நிறையா போட்டேன் ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனையும் கொடுத்து போட்டாங்க எனக்கு. இவன் வந்து நான் முன்னாடியே வச்சுருந்தேன், இவனை நான் கொடுக்க வேணான்னு இருந்தேன். ஏன்னா 95 ஓவியாடு, 94க்கு மேலே தான் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிம் மின் ஜிஐ அவங்கள வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் யூனியா சிமோன் அப்படின்னு GK வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஒபாக் வச்சுருந்தேன் 95. ஆனால் அவன் வந்து அவ்வளோவா எப்படி சொல்கிறது, டீட்டெயில்ஸில் போய் பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் 100, அதுக்கப்புறம் 99 90 அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருந்தான். பட் அவன் லைட்டாக 90க்கு கீழே தான் இருந்தான். ஸோ இவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பானேன்னு நான் இவனே எடுத்துகிட்டு ஒபாக்கை வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கில் பாயிண்ட்ஸ்லாம் நிறையா ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இவன் வந்து UCL பிளேயரு. அதுக்கப்புறம் இவன் வந்து நான் வாங்கினேன் மேன்செஸ்டர் கிளப்பு டாட்ஸு. என்கிட்ட இல்லை CB. ஆனால் CB போனாட்டி என்கிட்ட ராமோஸ் இருந்தாங்க, நான் அவங்கள வந்து விற்றுட்டேன். அதுக்கப்புறம் ஜெல்டன் அவங்க என்கிட்ட 93 இருந்தாங்க, நான் 94 ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் 92 பெர்ஜ். இதெல்லாம் வந்து மேட்ச்டோனா வந்தோடனே தான் இதெல்லாம் வந்து ரேங்க் அப் பண்ணணும். இதுதான் என்னோடய டீம். அதாவது இவ்வளோ தான் இருக்கிறது. என் டீம் மதிப்பு வந்து 186 crore. ஓகே, இப்போ வந்து லாக்கர் ரூமுக்குள்ளே போயிடலாம்.
என்கிட்ட வந்து இந்த டீம் தான் நான் வச்சுருக்கேன். டீம் வேணால் மாற்றலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். மாற்றுவோமா? எந்த டீம் வைக்கலாம்? மற்ற ஊர்லலாம் அல்நாசார் கிளப்லாம் இருக்குது. நமக்கு அந்த அல்நாசார் கிளப்லாம் கிடைக்க மாட்டேங்குதே. மேன்செஸ்டர் மாட்டிக்கலாம். இல்லை வேணாம். என்ன மாற்றலாம்? சன்னும் நம்மகிட்ட இல்லை. லிவர்பூல் அதுவும் வேணாம். இது 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 மறக்காமல் எல்லாம் சொல்லிடுங்க. அர்சனலா இல்லை வந்து எஃப்எஃப்சியா இல்லை மேன்செஸ்டர் கிளப்பான்னு நீங்கள் தயவுசெய்து சொல்லிடுங்க. மற்றவங்களுக்குலாம் அல்நாசார் கிளப்லாம் இருக்குது. என்கிட்ட அதெல்லாம் இல்லவே இல்லை. யூசர் லோகோ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வச்ச லோகோ தான் ரொம்ப பிடிக்குது. ஏன்னே தெரியலை. இதா பாருங்கள், புதுசாக வந்துட்டு யூனிட்டி. எனக்கு இந்த யூனிட்டி பிடிச்சிருக்கு. நம்ம யூனிட்டி வச்சுப்போம். அதுக்கப்புறம் பாலில் வந்து என்கிட்ட இதானா எமோட்டில் வந்து என்கிட்ட இவ்வளோ எமோட் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து இதுதான் இருக்குது. குட் கேம் அது அந்த மாதிரி தான் இருக்குது. அப்பியரன்ஸ் போனீங்கன்னா நம்ம கிட்ட ஷூ இருக்குது. ஷூ பச்சை கலர் ஷூ, ப்ளூ கலர் ஷூ, பிளாக் வித் கோல்டன் கலர். நம்ம இதை வச்சுக்கலாம். ஏன்னா கேனுக்கு அதை ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கிட்டில் போய் வேறு கிட்டு ஏதாச்சும் மாற்றலான்னு பார்க்கும்போது இந்த யூனிட்டி கிளிக் நல்லா கலராக இருக்குது. கலர் பொடி குஞ்சு மாதிரி. நம்ம இதையே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக ஏன் கிட்ட என்னடா ஒருத்தவங்களும் முடிய மாட்டேங்குது. இந்த ஃபோன் வந்து கம்மி ஜிபி ரேம் ஃபோனுனால ஹை குவாலிட்டியில் மாற்ற முடியல கேம் பிளேவை. அதுக்கப்புறம் எத்தனை மேன்ஷன்ஸ் எடுத்திருக்கேன்னு நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. அதுதான் காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 1 2 அதுக்கப்புறம் அது 2 தான் எடுத்திருக்கேன். மை காட் சாரி மகளே, இதில் 2 எடுத்தேன். அதில் வந்து இன்னும் நிறையா இதுலலாம் இது விட்டாங்கள்ல மார்ச்சிடோனஸ், அதில் போய் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னடா அது யார்றாவே இவன் நல்லவனான்னு ஓவியாடு எவ்வளோ தம்பி 93 வச்சுட்டு நமக்கே இது கொடுக்குறாரு பாருங்க டிபிக்கு. இவன் எந்த ஸ்டேட்டுன்னு கூட புரியல. பரவாயில்ல அப்போ பாவமாக இருக்கான் பையன். அக்செப்ட் கொடுத்துருவோம். எதுக்கு வா ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இதில் நான் பார்த்தேன். ஆக்சுவலி எங்கள் குவிஸ்டில் பார்த்தேன். எஸ் குவிஸ்டில் பார்த்தேன். குவிஸ்டில் வந்து இந்த பாருங்கள். ஆக்சுவலி இதை யாரும் மறக்காமல் இதை மட்டும் தப்பியே விட்றாதீங்க. பேலே 95 ஓவியாட் பிளேயரை வந்து இந்த மாதிரி குவிஸ்ட்டு முடித்தா தந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க. 95 ஓவியாட் பிளேயரு இந்த குவிஸ்ட்டை முடித்தா கொடுத்துருவாங்க. நான் எல்லாத்துலேயும் பாதி தான் முடிச்சு வச்சுருக்கேன். இனிமேல் தான் முடிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுதான் நமக்கு முக்கியமான பேக்கு. இதில் வந்து நமக்கு பிளேயர்ஸ் நிறையா கிடைப்பாங்க. 94க்கு மேலே ஓவியாட் மேலே பிளேயர்ஸே நிறையா பேர் கிடைப்பாங்க. அதனால இதுவும் மறக்காம விட்றாதீங்க. அப்புறம் இதெல்லாம் முடித்தா இது வந்து நிறையா பேர் கிடைப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவ்வளோதான் பார்க்க முடியும். ஏன்னா நம்மளோட ஐடியா நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரோ 1ல் இருக்கேன், செல்டாஸ் லீகில் இருக்கேன். நானே ஒரு லீக் க்ரியேட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள்லாம் வரீங்கன்னா சொல்லுங்கள், நான் லீகு க்ரியேட் பண்ணுறேன். மறக்காமல் இன்வைட் கொடுங்க. ஃப்ரீ லீகு இன்வைட் கொடுங்க. நான் மறக்காமல் ஓகே கொடுத்துட்றேன்.